தம்பி ஓடி வாடா. சொல்லுக்கா. அழைத்த காரணம் இளவரசர் வெளிக்கிட்டு வந்திருக்கார். என்ன சொல்ற? இளவரசர் வெளிக்கிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். ஆமா ஆமா. ஆடல் பாடல் அபிநயம் நாட்டியத்தை மிக சிறப்பா ஆடு 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 அப்படியே இளவரசர் போயிடணும். சொல்லுமா சொல்லு. பாண்டியாரே கூட இங்க கூட வெளிநாட்டு பத்து படிப்பெல்லாம் எப்படி முடிஞ்சது? அப்பா பார்த்தாலும் ஒருபோதும் கிடையாதுப்பா. மரியாதை எதற்கா வர வேண்டும் தெரியுமா? என்னை ஏற்ற காரணம் என்னவென்று சொன்னால் எனக்கு தெரியுமா? காடு பாபாங்கிறது வீடு பாபாங்கிறது நீ எப்பதான் எனக்கா வாய்ந்து போய்விட்டே போகிறது. ஆகையால் இந்த நாட்டை மணிமுடி சுற்றாமல் என் கண்களால் பார்க்க வேண்டும். அப்ப இந்த நாட்டை நான் மணிமுடி சுட்டி ஆள வேண்டும். ஆமாப்பா, எனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அப்பா? சரியானபடி ஒரு நாட்டு விமர்சனம் பார்த்து மனமுடி சொல்வாரு. அப்பா தங்கை இருக்கும் முன் எனக்கு எதற்கு திருமணம்? முரளி நீ சொல்வது சரியே, கண்ணிற்கு காலம் மழையக்கூடாது. சரி போகட்டும், விருப்பம் தான் என்ன? அப்பா என் தந்தையின் ஆட்சியில் ஏதாவது முறை இருக்க மக்கள் யாவரும் இடத்தில் நலன் விசாரிக்க போகின்றேன்.
டேய் காவல், ஐயா. என் மகனுக்கு ஒரு வார்த்தையை கேட்டாயா? பார்த்துக்க. தந்தை ஆட்சியில் என்னுடைய ஆட்சியில் ஒரு 2 மணிக்கு நகரம் செல்ல போகிறான். தந்தை நான் சந்தோஷப்படு. இருந்தாலும் தனிமையில் செல்லக்கூடாது. கொலை கொண்டு போப்பா. சரி அப்பா. அழைச்சிட்டு போ. நீங்க பாருங்க இப்ப. நான் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுதே என்னை விட்டு விட்ட அண்ணன் எல்லாரும் சென்று விட்டார். நான் பருவம் அடைந்து இன்னைக்குதான் அண்ணன் வந்திருக்கிறார். என்னோட அண்ணனோட நாவுக்கு விருந்தளிக்கிற வகையிலே அறுசுவையான உணவு நான் தயார் பண்ண போறப்ப. அப்படியா? ஆமா. அப்புறம் மாதிரி செய்யுமா? போ, போ. சீக்கிரம் போ. ஏய், ஏய், அது போகட்டும் விடு. ஒரு முக்கியமான செய்தி. வெள்ளிக்கிழமை என் மகளுக்கான முரளி அவளுக்கு மணிமணி கூட்டு விழா. என் மகளுக்கான உதய ஜோதி பிறந்த நாள் விழா என்று ஒரே தினத்தில் வைக்க வேண்டும். ஒரு தலைமையில் மாவின் கோலம், அந்த விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும்? பார்த்து கோலாகலமாக இருப்பது. அழகாக ஆடிப்பாடி கொண்டு நீரெடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? தோட்டத்தில உன்னை நினைச்சு ரெண்டுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை.